தாவேகாவுடைய கரூர் பிரச்சாரம் ஒரு பெரிய துயரமான சம்பவம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதே பார்க்க முடிஞ்சது மக்களே. 41 பேர் இறப்பு அப்படிங்கிற சாதாரண விஷயம் இல்லை. இருந்தாலும் இங்க நிறைய பேர் திரு விஜய் அவர்களை சாடி பேசுறாங்களே. அது நிறைய பேர் கேட்கலாம், ஏன் விஜய் சாடி பேசுறாங்க, அவர்னு தப்பு பண்ணாரு, அவர் எப்படி இதுக்கு பொறுப்பாவாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். திரு விஜய் அவர்கள் செய்த தப்பு என்ன, இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற தப்பு என்ன அப்படிங்கிறத பத்தியும், ஆதவ் அர்ஜுனா அரெஸ்ட் பண்ணப்படுவாரா அப்படிங்கிறத பத்தியும், திரு ஆனந்த் அவர்களை அரெஸ்ட் செய்வதற்காக தனிப்படை விரைஞ்சிருக்கிறாங்க, அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தியும், எல்லாத்துக்கும் மேல இங்க தாவேகாவுடைய கரூர் பிரச்சாரத்துல டோல்கேட்ல நடந்த ஒரு கூத்த பத்தியும் டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. ஃபர்ஸ்ட், தாவேகாவுடைய கரூர் பிரச்சாரத்தை தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனாவுடைய அலுவலகத்துல அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல், விசாரிக்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல். ஆனா விசாரிக்க வந்திருந்தா கண்டிப்பா ஐஓ வந்திருப்பாரு. ஐஓ எல்லாம் விசாரிக்க மாட்டாங்க. 2 கான்ஸ்டபிள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதை பார்க்க முடிந்தது. ஒருவேளை சம்மன் சரபணம் வந்திருக்காங்களா அப்படிங்கிறதும் தெரியல. என்னன்றது கொஞ்சம் தெரியும் மக்களே. இது அரெஸ்டாக இருந்தால் கொஞ்சம் அதிரடியா இறங்கியிருப்பாங்க. இல்ல சம்மன் சர்வ் பண்ணி கரூருடைய மாவட்டத்துக்கு கூப்பிடுறாங்களா அப்படிங்கிறதை பொறுத்துந்தான் பார்க்க வேண்டும். ஒண்ணு. ஆனால் திரு ஆனந்த் அவர்கள், பொதுச்செயலாளர் அவர்கள், அவரை அரெஸ்ட் பண்றதுக்குன்னு தனிப்படையை விரைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவருடைய போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்ற தகவல் சொல்றாங்க. அவர் எங்க இருக்கிறாரு, ஏற்காடுல இருக்காரா, தமிழ்நாட்டில் இருக்காரா, இல்ல பாண்டிச்சேரியில இருக்காரா அப்படிங்கிறது ஒரு தேடுதல் வேட்டை போயிட்டு இருந்திருக்கு, இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ஸோ அவர் அநேகமா ஆனந்த் அவர்கள் அரெஸ்ட் ஆவாரு அப்படிங்கிறதை எதிர்பார்க்க கூடும் அப்படின்னு தெரியுது இந்த இடத்துல. மூன்றாவதான விஷயம் என்னன்னா, டோல்கேட்ல நடந்த ஒரு சில கூத்துகள், அது என்னன்றதை லாஸ்டா பார்த்துடலாம். பட் இப்போ திரு விஜய் அவர்கள் இந்த கரூர் பிரச்சாரத்தில் நடந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோ ஏன் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது, விமர்சனத்துக்கு உள்ள ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்ப நிறைய பேர் இங்க விஜய் ஃபேன்ஸா இருப்பாங்க. எதுக்காக விஜய் இங்க டார்கெட் பண்றாங்க, விஜய் டார்கெட் தான் பண்றாங்க, இந்த சம்பவம் முழுக்க முழுக்க டிஎம்கேவுடைய பிளான் தான், செந்தில் பாலாஜி பிளான் தான் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள்லாம் வருது. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தெளிவுக்கு வருவோம். அதாவது இங்க ஒரு தேர்ட் பர்சனா வெளியே இருந்து அப்சர்வ் பண்ணுவோம் இந்த விஷயத்த எல்லாத்தையும். செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுக்குறப்ப சொல்றாரு, இது நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க, இது கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையாதுங்க, இது கட்டுப்படாத கூட்டம், கட்டுப்படுத்தாத கூட்டம். இது ஒரு ப்ராப்பரான கட்டமைப்பு இல்லாத கூட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லியிருந்தார். அவர் வார்த்தை பயன்படுத்துறார். அதாவது இது கட்டுக்கடங்காத கூட்டம் இல்ல, இது கட்டுப்படுத்தாத கூட்டம் அப்படிங்கிறார். இது ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சின்ன கிளிம்ஸ் பார்த்துடலாம். ஜென்ரலாகவே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பிரச்சாரம் நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சாரத்தை ஏற்பாடு பண்ணக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுவார்னா, இப்ப இந்த இடத்துக்கு நம்ம தலைவர் வராரு, நம்ம தலைவர்கிட்ட இவ்வளவு பெரிய கூட்டத்தை நம்ம காட்ட போறோம் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுவாங்களாம். அந்த பிளான் பண்ணும் பொழுது மாவட்ட செயலாளர், அடுத்தது நகர செயலாளர், அடுத்தது அமைப்பு செயலாளர், அடுத்தது அது கீழே 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 போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பகுதி செயலாளர் போயிடும். ஸோ பகுதி, நகரம், அமைப்பு, இந்த செயலாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுவாங்களா. அந்த மீட்டிங் போட்டு எத்தனை பேரை கூட்டு வர போறீங்க, இதான் அங்க மீட்டிங்கா இருக்கும். இந்த மீட்டிங்ல எத்தனை பேரை கூட்டு வர போறீங்க அப்படிங்கிறது காசு கொடுத்தும் கூட்டு வரலாம், பிரியாணி கொடுத்தும் கூட்டு வரலாம். இதெல்லாம் டிபெண்ட்ஸ் ஆன ஒவ்வொரு கட்சி. அப்போ ஒரு கிறிஸ்டல் கிளியரா ஒவ்வொரு அமைப்பும் இல்ல ஒவ்வொரு பகுதி செயலாளரும், ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும், இல்ல ஒரு அமைப்பு செயலாளரும், நகர செயலாளரும் இத்தனை பேர் கூட்டிட்டு வருவாங்க அப்படின்னு ஒரு கிளியர் கட் விஷன் இருக்கும், ஒரு கவுண்ட் இருக்கும். இப்ப இந்த கவுண்ட் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி தான் கொண்டு போய் பிரசன்ட் பண்ணும் பொழுது, டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டரேட்டை பிரசன்ட் பண்ணும் பொழுது இத்தனை பேர் எங்களுடைய இந்த பிரச்சாரத்துக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு பிரசன்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த கூட்டத்தை பொறுத்தளவுக்கு இங்க ஒரு ப்ராப்பர் கட்டமைப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் மக்கள். இங்கதான் நான் டோல்கேட் விஷயத்த கொண்டு நினைச்சேன். டோல்கேட்ல ஜெனரலா இந்த பிரச்சாரம் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, டோல்கேட்ல அந்தந்த கட்சி, எந்த கட்சியோ அந்த கட்சி கொடி ஃப்ரண்ட்ல போட்டிருப்பாங்களா, கார்ல வருவாங்களா. கார்ல வரும் பொழுது நான் இந்த மாவட்ட செயலாளர், நான் டோல்கேட்டை கிராஸ் பண்ணி போறேன்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டு கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி தாவேகால விசிட்டிங் கார்டு எல்லா கட்சிக்குமே இந்த ஃபார்மாலிட்டி உண்டு அப்படிங்கிறாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி ஒரு மாவட்டத்துல ஒரு ப்ரோக்ராம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல டோல்கேட்டை கிராஸ் பண்றது விசிட்டிங் கார்டை கொடுத்துருவாங்களாம். கொடுத்தா அந்த விசிட்டிங் கார்டில் போட்டோவோட போட்டிருக்குமா, போட்டோ போட்டு கட்சி மேல பேர் போட்டு எந்த மாவட்டம் போட்டு மாவட்ட செயலாளர் பேர் போட்டிருக்குமா.
ஸோ இந்த மாடல் தான் வந்து கிராஸ் பண்றாரு அப்படின்னப்போ டோல்கேட்ல காசு வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்க வந்து விஷயம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு மாவட்டத்துக்கு 10-15 செயலாளர் அப்படிங்கிற அடிப்படையில விஷயம் வச்சிருக்கான். இது அந்தந்த டோல்கேட்ஸ்ல அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்லும்போது சொல்றாங்க, இது ஒரு மாவட்டத்துக்கு 10 பேர் விஷயம் வச்சிருக்கிறான் சார். அவன் என்ன பண்றான்னா, நான் ஒரு கூட்டத்தை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு விஜய் பார்க்க போலாம் வாடான்னு சொல்லிட்டு அவன் ஒரு 10 பேர் கூட்டு வந்துடுறது. கூட்டு உள்ள வரானுங்க, டோல்கேட்டை கிராஸ் பண்றதுக்கு கார்டு காமிச்சிடறாங்க, உச்சி கார்டு காமிச்சிடறானுங்க. இப்படி உள்ள வந்துருந்துருக்கிறாங்க. சோ ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு கூட்டமாக இது திகழ்ந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இப்ப நேற்று விஜய் அவர்கள் பேசியிருந்தார். இதை வந்து ஒரு சில விஜய் ஃபேன்ஸ் வந்து ஆஹா ஓஹோன்னு புகழ்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க எங்க தலைவர் வந்து அதாவது நீங்க சிஎம் சார் உங்களுக்கு பழிவாங்கன்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன மட்டும் பழிவாங்குங்க, மத்தவளை பழிவாங்காதீங்க, நான் ஒன்னும் ஆபீஸ் இருப்பேன் வீட்டுல இருப்பேன்னு பேசியிருந்தாரு. இந்த வாக்கியம் பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது. ஏன் அப்படின்னா, விஜய் கிட்ட எதிர்பார்க்கிறது அரசியலா இல்ல சினிமாவா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இல்லைங்க ஒரு அரசியல் தலைவராக வந்துட்டாரு, அவரு இனிமே சினிமா நடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நேற்று பேசியது சினிமா டைலாக்கா இல்ல ஒரு அரசியல் தலைவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லக்கூடிய டைலாக்கா? இப்போ 40 பேர் இறந்து போயிட்டாங்க, 41 பேர் இறந்து போனதுக்கு முழுக்க ஃபுல் ரெஸ்பான்சிபிள் நான் தான், எனக்காக தான் அந்த கூட்டம் வந்திருக்கு, என்ன பார்க்க தான் அந்த கூட்டம் வந்துச்சு. அப்ப அங்க ஒரு தப்பு நடக்குதுன்னா இந்த தப்பை சரி பண்ண வேண்டிய பெரிய இடத்துல நான் இருக்கேன். அங்க ஒரு ஸ்டாம்பிட் நடக்குதுன்னா அந்த ஸ்டாம்பிடை சரி பண்ண வேண்டிய பெரிய பொறுப்புல நான் இருக்கேன். சோ நான் இதுக்கான முழு பொறுப்பை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையோ அப்படிங்கிற வாக்கியமோ அப்படிங்கிற எண்ணம் கூட விஜய் கிட்ட இல்லை அப்படின்னா இவர் என்ன மாதிரியான ஆள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதை ஏன் சொல்றேன்னா, நான் தெளிவுபடுத்துற மக்களே, அதாவது சில ஜெயலலிதா அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்றது கார்ல போறாங்க, அவங்களுடைய வேன்ல போறாங்க அப்படின்னா எல்லா கிண்டல் பண்ணுவாங்க இந்த விஷயத்த. பட் இதோட கட்டமைப்பை நம்ம பார்க்கணும். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த ஒரு பெரிய லைன் இருக்கும், லைன்ல ஃபுல்லா எல்லாரும் அந்த நகர்ச்சியெல்லாம் வந்து குனிஞ்சுக்கிட்டே அப்படி நிற்பாங்க. பார்த்துப்பா முது வளைஞ்சிட போதுப்பா கிண்டல்லாம் பண்ணி மீம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க தான். பட் இதுல வந்து உள்ள இருக்கக்கூடிய விஷயத்த பார்க்கணும். என்னன்னா, இந்த நபரை தாண்டி இந்த நபர் உட்காந்து குனிஞ்சிட்டு இருப்பாங்க, அவங்க வரும்பொழுது அவங்க கண்பராக வச்சுட்டு அவங்க போவாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய போலீஸ் உடைய பேரிகேட் மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு ப்ராப்பர் ஆர்கனைஸ்டு ஃபார்ம்ல பீப்புள் நிற்பாங்க. யாரும் முந்தி அடிக்க மாட்டாங்க, முட்ட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன் இது அப்படின்னா, ஒவ்வொரு நகர செயலாளரோ ஒரு பகுதி அமைப்பாளரோ பகுதி செயலாளர் வராங்க அப்படின்னா அந்த பகுதி செயலாளருக்கு பின்னாடி எத்தனை பேரை கூட்டிட்டு வராரோ அத்தனை பேரும் பேக்ல, அவர் ஃப்ரண்ட்ல நிக்கிறாருன்னா ஃப்ரண்ட் எண்ட் அவர் கவர் பண்ணிக்கிறாருன்னா பேக்ல அவங்க ஆர்கனைஸ்டா நிக்கணும் அப்படிங்கிறது இந்த வந்து ஒரு கட்டமைப்பு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா விஷுவல்ஸ் தான் பார்க்கலாம். அவர் வேன் வருது, அந்த வேனுக்கு ஃப்ரண்ட்ல வந்து அந்த ரஷ் கூட்டம் அப்படி அலம்போது மேல இருந்து டாப் ஆங்கில இருந்து பார்க்கும் பொழுது ஒரு தேனியில வந்து தேனி கூட்டம் அப்படி ஒரு மாதிரி ஆடு பாருங்க, ஒரு மாதிரி அந்த தேனி கூட்டம் ஆடுற மாதிரி இருக்கு டாப் ஆங்கில இருந்து பார்க்கும் பொழுது. அப்ப இவங்களை ஆர்கனைஸ் பண்றதுக்கு கட்டமைப்புகளை கொண்டு வர்றதுக்கு இங்க யாருமே இல்லை. அப்போ இந்த கட்டமைப்பை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு யாருது? இந்த தாவேக்காவோட தலைவருக்கு தானே பொறுப்பு இருக்கு, இப்ப விஜய் தானே இந்த பொறுப்பு இருக்கு. திரு விஜய் அவர்கள் நேற்று பேசின வீடியோல எங்கேயுமே இது ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்ல, மாறாக சினிமா டைலாக் பேசிட்டு இருக்காரு. என்ன ஒன்னா பண்ணுங்க, மற்றவங்களும் பண்ணாதீங்க, உங்க எம்மோட தானே பிரச்சனை. இதெல்லாம் சினிமால வரக்கூடிய டைலாக்ஸ். இது யாருமே எதிர்பார்க்கல. இங்க ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்களே, விஜய் அவர்களை இங்க உள்ள மக்கள்லாம் தேடி வந்து பார்க்க வராங்க அப்படின்னா அவருடைய அரசியல் பேச்சு, அனல் பறக்கும் பேச்சு, இல்ல அவருடைய கண்டென்ட் பா செம்மையா பேசுவாருப்பா அப்படின்ற புரட்சிகரமான கண்டென்ட் எதுவுமே கிடையாது. விஜய் ஒரு நடிகரை பார்க்க மக்களுக்கு ஆசை. ஸோ திரையில பார்த்துருக்குறாங்க, டிவியில பார்த்துருக்காங்க. அதை வந்து நேர்ல பார்த்தா எப்படி இருப்பாரு அவரு? கருப்பா இருப்பாரா, சிவப்பா இருப்பாரா, ஒல்லியா குண்டா, முடி வச்சிருப்பாரு,
நேர்ல விஜய் பார்த்துட்டேன்ற ஒரு எண்ணம், இந்த ஒரு ஃபேம்க்கு மட்டும்தான் வராங்க. விஜய் வந்தால் அந்த கூட்டத்தை மட்டும்தான் அவர் பவரா காட்ட முடியும். அவர் பேச்சையோ இல்ல அவருடைய சித்தாந்தத்தையோ அவர் சிந்தனையோ இல்ல அவருடைய எந்த ஒரு விஷயமும் அங்க வந்து பெருசா பார்க்க முடியாது. அவர் நடிகர்ன்றதா கூட்டம் வருது, இந்த கூட்டத்தை பெருசா காட்ட முடியும், அவ்வளவுதான் அவருக்கான பலம். இப்ப இந்த கூட்டத்தை காட்ட முடியும்ன்ற பலத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு கட்சி தொடங்கி இருக்கிறாரு விஜய் அவர்கள் அப்படின்னால் இது நிலைக்குமா நிலைக்காதா அப்படிங்கிறது இந்த ஒரே ஒரு சம்பவம் நமக்கு சுட்டி காட்டுது. எப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. விஜய் அவர்களை வந்து அவர் தான் தலைவர், மாற்றத்தை கொண்டு வர போற தலைவர்னு என்னென்னமோ வந்து அவங்களுடைய கீழே உள்ள அவங்களுடைய பசங்கள்லாம் பேசிக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா. ஒரே ஒரு சம்பவம் போதும் ஒரு நபருடைய தலைமை பொறுப்பு பண்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம பார்த்துக்கிறதுக்கு. உதாரணத்துக்கு சொல்ற மக்களே, விஜய் அவர்கள் சம்பவம் நடந்து போச்சு, நடந்து போனதுக்கு அப்புறம் ஏர்போர்ட்ல வந்து பிரஸ் கூப்பிடுறாங்க, திரும்பி கூட பார்க்கல, அவர் பாட்டு போயிடாரு. ஆனா என்ன விமர்சனம் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவர் இங்க பிரஸ்ஸ பார்க்கல, உள்ள போய் ஏர்போர்ட்ல உள்ள ஊழியர்கள் கிட்ட செல்ஃபி எடுத்து தான் போனாரு அப்படின்னு நிறைய வெளியே போட்டோஸ் தான் வெளியாயிருந்தது. அது அப்போதான் எடுக்கப்பட்டதுன்னு வெளியாகுது. அது அப்போ எடுக்கப்பட்டதா இல்ல முன்னாடி எடுக்கப்பட்டதா அப்படிங்கிறது வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம் தான், அதை விட்டுலாம். பட் அது போயிட்டாரு, முடிஞ்சது. இந்த ஒரு ஸ்டாம்ப் பெட்ல 40 பேர் இறந்து போனாங்க, தமிழ்நாடே பேச ஆரம்பிச்சவனே விஜய்க்கு வந்து ஒரு பதட்டம் ஏற்பட்டுருச்சு. பதட்டப்பட்டார், பதட்டம் ஆயிட்டார். இவர் பதட்டமா இருக்காரு அப்படிங்கிறதுக்கு நேத்திய வீடியோவும் ஒரு சாட்சி. ஏனென்றால் பதட்டமா இல்ல, இதுல வந்து நான் வந்து மக்களை வழிநடத்தி கொண்டு போற நினைக்கக்கூடிய ஒரு ஆள், அப்போ நான் ஃப்ரண்ட்ல போகணும், அப்ப நான் எப்படி இருக்கணும் அப்படின்றது அவர் வெளியிட்ட ஒரு அறிக்கை தாண்டி வெளியிடுற ஒரு வீடியோ பதில் சொல்லும். என்ன பண்ணிருக்கணும் விஜய் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் நம்ம விஜய் பண்ண தவறு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம் லைட்டா வந்தது. அதாவது உங்களுக்கு 3 மணிக்கு விஜய் வருவாருன்னு சொல்லிட்டாங்க அங்க மாவட்ட செயலாளர்கள்லாம். மக்கள் காலை 9 மணிக்கு வந்துட்டாங்க. இவர் வந்ததுக்கு ஈவினிங் 7:30 மணிக்கு. சரி, ஒரு ஸ்லோவா கூட்டம் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கு. அப்ப சொல்றாங்க கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சார், என்ன பண்றதே தெரியல, நீங்க கூட்டத்துக்கு வந்து இங்கே பேசுங்கன்னு போலீஸ் சொல்லப்போ இல்ல இல்ல அங்கதான் நான் பேசுவேன், அப்பதான் மைக் சரியா ஒர்க் பண்ணணுன்ற மாதிரிலாம் ரீசன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் பார்த்தா தெரியும் மக்களே, கரூர்ல அவர் பேச ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல அவங்க அம்மா மயக்கம் போட்டு விடுறாங்க. என்னாச்சுங்கிறாரு, ஆம்புலன்ஸ் கூப்பிடுப்பான்னு சொல்றாரு, வராங்க, தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க, தண்ணி தூக்கி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சு போச்சு சம்திங் இஸ் ராங் அப்படின்னு. தெரிஞ்சதுமே டக்குன்னு பேச்சை முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறார். அப்போ காலை 9ல இருந்து நைட்டு 7:30 வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க மக்கள் அப்படின்னால், அந்த இடத்துல இவரு நான் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலை. ஒண்ணு. அடுத்தது ஏர்போர்ட்டு கூப்பிடுறாங்க. அப்ப திரும்பி ஒரே வீடியோல இதை பாருங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, இப்பதான் நான் வரப்ப நியூஸ் கேள்விப்பட்டேன், அப்ப 30 பேர் 2 பேர் சொல்றாங்க. எது நடந்திருந்தாலும் இதுக்கு நான் மட்டும் தான் பொறுப்பு, ஒரு தலைவர் நான் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். ஐ டேக் த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுல வேற யாரும் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. நான் மக்களை பார்த்தேன், பேசினேன், இங்க நேர தாமதம் ஏற்பட்டுருச்சு, ஏன்னா மக்கள் ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இருக்காங்க, கூட்டம் அதிகமா இருந்துச்சு, எனக்கு கூட்டத்தை அதிகமா இருந்தனால ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாங்க, நான் அதை ஃபாலோ பண்ண முடியல, நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன், இது முழுக்க நான் தான் இது காரணம் அப்படின்ற வார்த்தையை கொடுத்திருந்தாரு விஜய் அப்படின்னால், இங்க மத்தவங்க யாரும் எதுவுமே பேசியிருக்க முடியாது. ஓகே, இந்த அளவுக்கு இவர் வந்து எல்லாத்துக்கும் தயாரா இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். எல்லாத்துக்கும் அடுத்த வார்த்தை சொல்லுங்க பாத்தீங்கன்னா, என்ன கைது பண்ணுங்க, என்ன தாராளமா கைது பண்ணுங்க, ஏனால் இத்தனை பேரும் மக்களும் காத்துக்கிட்டு இருந்து எனக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க, மற்றவங்க காத்துட்டு இல்லை. அப்போ ஐ டேக் த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸோ நான் கைதாக ரெடியா தான் இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் கொடுத்திருந்தாருனால், இதை வைத்து பல மற்ற கட்சிகள் எப்பா இவர் உண்மையாவே போல்டு தான், ஒரு தலைவருக்கான போல்ட்னஸ் இவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இவர் டக்குன்னு போய் பதுங்கிட்டாரா. அறிக்கை அப்படிங்கிறதுலாம் வந்து இவர் தரது கிடையாது, மற்றவங்க ரெடி பண்ணி இவர் சைன் பண்ணி தான் போடுவாருன்றது தெரியுமா, சைன் கூட போடுறது இல்லை இப்பெல்லாம். அதுவும் போச்சுங்களா. 2-3 days கழிச்சு ஒரு வீடியோ வெளியிடுற, அந்த வீடியோ கூட பாத்தீங்கன்னா இந்த தப்ப வேற கட்சி மேல, ஆளுங்கட்சி திமுக மேல திருப்பி விடுற மாதிரியே அவர் பேசுறாரு. அப்பயும் திமுகன்ற வார்த்தையை ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்ப என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, இவருக்கு இதுல ஏதாவது ஸ்டாம்பிட் கேஸ் நம்மளால எஃப்ஐஆர் போட்டுருவாங்களோ, அரெஸ்ட் வந்துருமோ, எப்படியும் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கும் பட்சத்தில் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான்.
ஸோ அரசியல் தெரிஞ்சவங்க கண்டிப்பா தெரியும், அரெஸ்ட் பண்ணா இதை வச்சு இதை மைலேஜ் தேடிடுவாங்க அப்படின்றது தெரியும் அவங்களுக்கு. பட் இருந்தாலும் எங்க நம்மள மேல எஃப்ஐஆர் போட்டுருவாங்களோ, அரெஸ்ட் பண்றாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே அவர் பதுங்கி இருக்காரு, பயந்திருக்காருன்ற விஷயத்தை திரு அண்ணாமலை சென்ஸ் பண்றாரு, ஒரு அறிக்கை விடுறாரு. அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் விஜய் கான்டாக்ட் பண்றாங்க த்ரூ சம் மீன்ஸ். விஜய் கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு ஆல்டர் குருமூர்த்தியை பார்க்க வைக்கிறாங்க. ஆல்டர் குருமூர்த்தியை விஜய் பார்த்துட்டு இந்த விஷயத்தை எப்படியாச்சும் என்ன காப்பாத்துங்கன்னு போய் அவர் விழுந்திருப்பாருன்றதை புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு பிறகு சிபிஐக்கு மாத்துங்கன்னு ஒரு பெட்டிஷன் போடுறாங்க ஹைகோர்ட்ல. அது ஹைகோர்ட்ல இருந்து கொண்டு இருக்கு இந்த பெட்டிஷனு. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விசாரணை கமிஷன் ஒரு பக்கம் போயிட்டு ஒரு பக்கம் போலீஸ் என்கொயரி போயிட்டு இருக்குன்றதை பார்க்க முடிகின்றது. இந்த ஒரு சம்பவம், அதாவது இது வரைக்கும் மக்களே வெளியே வீரன் தீரன் சூரன் எல்லாம் பேசலாம். எப்பன்னா பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை ஒரு நபர் எப்படி ஃபேஸ் பண்றாரு, எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறது தான் ஒரு தலைமை பண்புக்கான அழகு நம்ம பார்க்கணும். விஜய் வெளியே 1000 பேசலாம், சிங்கம்லாம் சங்கம்லாம் என்ன வேணா பேசலாம், யானைங்கலாம் புலிங்கலாம் எல்லாம் பேசலாம். ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை வந்த உடனே இவர் எப்படி பயந்தாரு அப்படிங்கிறதை மற்ற கட்சிகள் தெளிவா பார்த்துட்டாங்க. சோ இப்ப என்னன்னா விஜய் மேல மற்ற கட்சிகளுக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் அப்படிங்கிறது உடஞ்சிருச்சு. பயங்கரமா தெரிஞ்சு போச்சு. இப்போ இதை பயன்படுத்திக்கிறாங்க அந்த கட்சி பாஜக மற்றும் அதிமுக. நீங்க கோர பாருங்க, அதிமுக ஃபர்ஸ்ட் எந்த ஒரு வார்த்தையும் விடல. ஃபர்ஸ்ட் சொன்னாங்க ஏன் ஒரு விசாரணை கொஞ்சம் ஃபாஸ்டா வச்சாங்கன்றத மட்டும் வார்த்தையை விட்டு அடுத்து என்ன சொல்றாரு இபிஎஸ் அவர்கள், அங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து பல பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க, மருத்துவம் ப்ராப்பரா கொடுக்கப்படணும்னு ஒரு அறிக்கை விட்டார், அவ்வளவுதான். அடுத்தது அண்ணாமலை அப்ரோச் பண்றாரு, அண்ணாமலை அறிக்கை விடுறாரு. அண்ணாமலை அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் அண்ணாமலையும் விஜய் பேசியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது போயிட்டு குருமூர்த்தி அவரை பேசி பார்த்திருப்பான், குருமூர்த்தியோட பேசியிருக்கலாம், தொடர்பு கொண்டிருக்கலாம். அடுத்து இது பாஜக கிட்ட போயிடுச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்த இபிஎஸ் நேத்தி அறிக்கை விடுறாரு சிபிஐக்கு மாத்துங்க. எதற்காக சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படிங்கிறத பத்தி எந்த அறிக்கையும் கிடையாது. பட் சிபிஐக்கு மாற்ற வேணும், அவ்வளவுதான். ஸோ இதுதான் இதோடைய சாராம்சமா இருக்கு. இப்ப அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக அதிமுக இதை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பாஜக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா தான் நீ என்கிட்ட வருவன்ற எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பாஜக. அது கரெக்டா நடந்துச்சு. ஸோ பாஜக கிட்ட வந்து விஜய் போயிட்டாரு. விஜய் இப்ப அங்க தஞ்சம் அடைஞ்சிருக்காருன்றது நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. ஆச்சரியப்படுவதற்கு இல்லை மக்களே. பாஜக தாவேக அதிமுக கூட்டணி அமைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 2026 தேர்தல்ல அதிமுக பாஜக தாவேக கூட்டணி அமைவதற்கும் கூட வாய்ப்பு இருக்கிறதா இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள்லாம் தெரியுது நமக்கு பார்க்கும் பொழுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் it will be a weight of competition for DMK and between that other team. ஸோ இது நடக்குதா இல்லையா அப்படின்றதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சம்பவம் நிகழ்ந்ததுக்கு பிறகுதான் ஒருத்தர் தலைமை பண்பு எப்படி இருக்குன்றத நம்ம வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுக்கு தாவேக்காவுடைய திரு விஜய் அவர்களுடைய தைரியம் என்ன, பலம் என்ன, பலவீனம் என்ன, இது எல்லாத்தையுமே இந்த ஒரு சம்பவம் நம்ம புட்டு வச்சிருச்சுன்றதை பார்க்க முடிகின்றது. அவரால் அந்த ஒரு சம்பவத்தையும் அந்த பிரச்சனையும் எதிர்த்து ஃபேஸ் கூட பண்ண முடியல. ஸோ அவர் எப்படி அதை வந்து ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம ஒரு 2 days பதுங்கி இருந்தாரு, அமைதியா இருந்தா, ஒன்னும் பேசல, ஒன்னும் வீடியோ வரல. 3rd day வீடியோல கூட பாத்தீங்கன்னா எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவர் எடுத்துக்காம எல்லாத்தையும் மத்தவங்க மேல தூக்கி போட்டுட்டு இவரு சேஃபாவா பார்த்துட்டாரு அப்படிங்கறதெல்லாம் ஈஸியா சென்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு இந்த இடத்துல. இதை வைத்துக்கொண்டு இந்த சம்பவத்துல என்ன தெரிஞ்சிருக்கும்னு பாத்தீங்கன்னா, மற்ற கட்சிகளுக்கு விஜய் வந்து சினிமால தான் பெரிய ஹீரோ, பெரிய வீர தூர சூரன்னு சொன்னாலும் நிஜத்துல அவர் ஒரு மிகப்பெரிய கோழை, ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தெரியாத ஒரு கோழை. அவருக்கு கைடன்ஸ் ப்ராப்பரா இல்லாம கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. கைட் பண்றவங்க சரியா கைட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அடிப்படையில அவர் பயந்த சுபாவம் உள்ளவர் அப்படிங்கிறதெல்லாம் இங்க தெளிவா தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறதை பார்க்க முடிகின்றது. அரசியல்ல இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை ஈஸியா தேசிய கட்சிகள்லாம் வந்து பயன்படுத்திப்பாங்க அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை. அதன் அடிப்படையில் பாஜக இதை சூப்பரா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகின்றது. ஸோ எதிர்பார்க்கலாம் 2026 என்னமா கூட்டணி அமைய போகுதுன்றதை பார்க்க வேண்டும். இன்னைக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.